என்னையா பயந்துகிட்டு இருந்த? என்னமோ வருவாளா வரமாட்டாளான்னு வந்துட்டா பாத்தியா? எல்லாம் சொல்ற விதத்துல இருக்கியா? சார் என்னதான் இருந்தாலும் நீங்க ஒரு கிரியேட்டர், உங்க திறமை எனக்கு குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மார்னிங். சீக்கிரம் போயிட்டு ரெடி ஆயிட்டு வாமா, உனக்காக தான் வெயிட்டிங். நீங்க வாங்க போலாம் சார். அண்ணா வாங்கண்ணே, கேமரா எடுத்துருவாங்க. யோ வாயா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். உட்காருங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். டிஃபன் சாப்பிடுறீங்களா மேடம்? வேண்டாம். டீ காஃபி ஏதாவது? வேண்டாங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா மேடம்? நான் முக்கியமா நடிப்பு முக்கியமா நீயே முடிவு பண்ணிக்கோ. முடிவு உன் கையில தான் இருக்கு. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். இப்ப எடுக்க போற சிச்சுவேஷனுக்கு சரியே போதும் டைரக்டர் சொல்லிட்டாரு மேடம். சரி அங்க வைங்க. என்னம்மா ரெடியா? மேக்கப் ரெடி ஆயிடுச்சு சார். காஸ்டியூம் தான் சேஞ்ச் பண்ணனும். ஓகே, நான் சிச்சுவேஷன் சொல்லிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் யூ சேஞ்ச் தி காஸ்டியூம். ஒண்ணு இல்லம்மா, ஒரு பக்கெட்ல துணியை நினைச்சு எடுக்கிறீங்க. அந்த துணியில நாங்க ஒரு ஒயிட் ஃபிளாஷ் பண்றோம். நீங்க பிரைட்டா சிரிக்கிறீங்க. ஓகே, சீக்கிரம் ரெடி ஆயிடுங்க. இத பார், நல்ல முடிவு எடுத்து நடிக்கலான்னு ஷூட்டிங் ஸ்பாட் வந்திருக்க. ஏதாவது அதிசயம் நடந்து நடிக்காம எஸ்கேப் ஆயிடலான்னு மட்டும் நினைக்காத. ஒழுங்கா நடிச்சு கொடுத்துட்டு கிளம்பு, புரியுதா? நான் முக்கியமா நடிப்பு முக்கியமா நீயே முடிவு பண்ணிக்கோ. முடிவு உன் கையில தான் இருக்கு. ஹலோ ரேவதி, நான் அம்மா பேசுறேன். நீ எங்கம்மா இருக்க? வீட்லயா இருக்க? இல்லம்மா, ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கியா? நடிக்க போயிட்டியா? ஆமாமா, எனக்கு வேற வழி தெரியல. ஏன்னா வாசுவும் மொத்த குடும்பமும் அவமானப்படக்கூடாதுன்னு முடிவு பண்ணித்தான் நான் இப்படி ஒரு முடிவுக்கே வந்தேன். என்னடி இப்படி பண்ணிட்ட? வாசு என்ன முடிவெடுப்பான்னு தெரியலையே. உன் தலையில நீயே மண்ணள்ளி போட்டுக்கிட்டியே. அம்மா, நானே குழம்பி போயிருக்கேன், நீ வேற என்ன குழப்பாத. போன வை. மேடம் ஷார்ட் ரெடி, நீங்க போங்க, நான் வரேன். ஓகே. வேற வழி இல்ல, வாசுவை பார்த்து பேசிதான் ஆகணும். என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல. நான் வாசுவை பார்க்கணும். நீங்க யாரு? அவர் எதுக்கு பார்க்கணும்? நான் வாசுவோட மாமியார். ஒரு முக்கியமான விஷயம் அவர்கிட்ட பேசணும். ஒரு நிமிஷம் இருங்க, கேட்டு சொல்றேன். ஹலோ சார், உங்களை பாக்குறதுக்கு உங்க மாமியார் வந்திருக்காங்க. அவங்க எதுக்கு வந்திருக்காங்க? ரேவதி விஷயமா பேசதான் வந்திருப்பாங்க. நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், இப்ப என்ன பார்க்க முடியாதுன்னு அனுப்பிச்சிடுங்க. சார் ரொம்ப பிஸியா இருக்காரா? இப்ப பார்க்க முடியாதுன்னு சொல்றாரு. அவர் வரல, நான் நேரா போய் பேசிக்கிறேன். மேடம் மேடம் கொஞ்சம் இருங்க, சொன்னா கேளுங்க. நீங்க உள்ள போக கூடாது மேடம்.
நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உன் முதலாளி எங்க இருக்காருன்னு சொல்லு. அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி வாசு கிட்ட பேசிக்கிறேன். என்ன மேடம் நீங்க? சரி ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்க. போயிட்டாங்களா? சார் அவங்க போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க சார். உள்ள வந்து உங்களை பாத்துட்டு போவேன்னு சொல்றாங்க. உங்க முதலாளி யாரு? அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு உங்களை பாக்குறேன்னு சொல்றாங்க சார். வரேன்னு சொல்லுங்க. அம்மா பொண்ணு 2 பேருக்கு இதே வேலையா போச்சு. அங்க வெயிட் பண்ணுங்க மேடம், சார் வராரு. என்னங்க, என்ன விஷயம்? எதுக்கு ஆபீஸ் டைம்ல வந்து என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? டிஸ்டர்ப் பண்றதுக்காக நான் வரல வாசு. என் பொண்ணு வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் உன்னை கெஞ்சி கேட்டுட்டு போக வந்திருக்கேன் வாசு. புருஷன் முக்கியமா நடிப்பு முக்கியமான முடிவு பண்ணன்னு ரேவதி கிட்ட ஒரு இக்கட்டான கேள்வியை கேட்டுட்டியே. அடுத்த நிமிஷமே ரேவதி என்ன தேடி வந்து என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியலமான்னு அழுதாப்பா. நடந்த உண்மை என்னன்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்க வாசு.